வால்பாறையில் சிங்கவால் குரங்க பார்த்த மாதிரி இங்கே காட்டு பண்ணியவும் காட்டெருமையும் பார்த்ததை மிச்சம்னு நினைக்கிறேன். நான் அந்த மசனகுடி ரோட்டை பிடிக்கிறதுக்கு தான் காலையிலேயே நேரத்துலேயே பிளானை பண்ணது. இத்தனைக்கு தூங்க கூட இல்லை. வீட்டிலேருந்து 1:45 மணிக்கு கிளம்புனேன். ஏன்னா அந்த டைமில் போனோம்னா மான் அது இதுன்னு நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு தான் கணக்கு பண்ணேன். கடைசியில் பார்த்தா அது அப்படி சொதப்புது. சிறுத்தை புலியெல்லாம் நம்மளை அப்படியே மரத்தில் படுத்து பார்த்துட்ருக்கோம். அவங்க தெரியாது எங்கே இருக்குது எது இருக்குன்னு. அதுக்கெல்லாம் தெளிவாக தான் இருக்கும். எவன்டா அவன் வண்டியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும். ஒரு ஏதோ டீ கடையில் சொன்னாங்க, ஒரு புலி வந்து அசால்ட்டாக வந்து போகுதாமா. தினமும் டெய்லியும் வந்து சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு ஒரு இடத்துல லைட்டாக ஃபால்ஸ் மாதிரி எதோ இருக்கும் போல். அங்கே அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு ரெகுலராக ஒரு சாயந்தரம் 5:30 மணிக்கு வருமா. தலையே பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது. ஒன்றும் பண்ணாதவன், யாரையும் எதுவும் பண்ணுறது இல்லையாம்மா. வரிப்புலி, சிறுத்தை கிடையாது, வரிப்புலி. அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போகுமா. யாரையும் ஒன்றும் எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லையா. சரியான ஹைட்டு வெயிட்டாமா. நமக்குத்தான் எதுவும் சிக்காது. தெரியல, நம்ம காரு அது இதுன்னு எடுத்துகிட்டு நல்ல நைட் நேரம் போயிடணும். அப்போ ஏதாவது மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன தான் பண்ணாலும் லக்கை பொறுத்தது தான். நம்ம வரணும்னு அது வரணும்னு நினச்சா அது வருமா? ஒரு ஃப்ளூக்கில் சிக்கினா உண்டு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எதிர்பார்த்தெல்லாம் போனோம்னா எதுவுமே சிக்காது. ஓகே, சீக்கிரம் கூடலூர் ரீச் ஆகணும். கூடலூர் ரீச் ஆகிட்டா அதுக்கப்புறம் சுல்தான் பத்தேரி பிடிக்கலாம். சுல்தான் பத்தேரியை பிடிச்சாதான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா முடிச்சுட்டு அப்படியே ஊட்டி வந்து சேர முடியும். மலை மேலே இருக்கிறதுக்கு காதெல்லாம் அடைச்சி நான் பேசுகிறது வந்து எனக்கே கேட்காத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இல்லை, நான் உண்மையிலேயே நான் பேசுகிறதே வாய்ஸே கம்மியாக இருக்கான்னு தெரியல. தொண்டையும் வேறு கட்டியிருக்கு. இது பார்த்தாதுக்குன்னு நாக்கில் ஃப்ராக்சர்னு சொல்கிற மாதிரி நாக்கை கடித்த நாக்கு வேறு காயமாக இருக்குது. அது ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து அப்படியே நான் அந்த கடவாப்பல்ல போய் நாக்கை அறுத்து விடுது. அறுக்க சரியாக பேச்சே வரமாட்டேங்குது. தமிழ்நாடு அரசு ஓகே. இப்போ வந்து கூடலூர் தாண்டியாச்சு. சுல்தான் பத்தேரி இன்னொரு 37 கிலோமீட்டர் இருக்குது. சுல்தான் பத்தேரி போயிட்டு அங்கேருந்து இல்லை போகிற இடையிலே வந்து தெப்பக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. அதிலிருந்து ரைட் எடுத்தால் பண்டிப்பூர் ஆனால் வராது. தெப்பக்காடுலேருந்து அப்படியே மசனகுடி வந்துடும். அப்படின்னா நம்ம பண்டிப்பூர் போகிறத வந்து மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மழை வேறு பயங்கரமாக பெய்கிற மாதிரி போக்கு காட்டிகிட்ருக்கு. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த சுல்தான் பத்தேரி போய் அங்கேருந்து பண்டிப்பூர் வந்து பண்டிப்பூர்லேருந்து குண்டல்பேட்டிலேருந்து நம்ம இது மசனகுடி பிடிக்கிறதா
பிடிக்கிறது தான் பிளானு. கல்பேட்டை போகிற கல்பேட்டை ட்ராப்பு, கல்பேட்டை போயிட்டு அது ரொம்ப சுற்று. அது இல்லாமல் கிளைமேட் வேறு டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. எங்கேயெல்லாம் பெஞ்சதுன்னா அடித்து பட்டையை கிளப்பி பெய்யும், வண்டி ஓட்டுறதுல சிரமமாக இருக்கும். இதே பிளெயினில் ஓட்டுறதா இருந்தால் பிரச்சனை கிடையாது, எத்தனை மழை வந்தாலும் ஓட்டிடலாம். ஹில்ஸ்லிங்கும் போது ரிஸ்க்கு. இன்னொன்று கல்பேட்டை போயிட்டு போகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். போனால் வயநாடு வேணால் போகலாம். வயநாடு நம்ம பிளானே போட கிடையாது. வயநாடு போயிட்டு போகிற மற்றது பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வயநாடே போகலை, அப்புறம் கல்பேட்டை போகிறது வேஸ்ட்டு. அதனால் சுல்தான் பத்தேரி டு நேராக பண்டிப்பூர் விட்டுற வேண்டியதான். பண்டிப்பூர்லேருந்து அப்படியே வந்துக்கலாம் மசனகுடி. என்ன சுல்தான் பத்தேரியிலிருந்தும் பார்த்தா இது என்னது, என்ன யோசனையில் வரேன், தூக்க கலக்கமாக, அதனால் என்ன பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. சுல்தான் பத்தேரியிலேருந்து இது பண்டிப்பூர் வந்து ஒரு 65 கிலோமீட்டர் வரும். இப்போது சுல்தான் பத்தேரிக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். ஆமாம்மா, கரெக்டாக சுல்தான் பத்தேரிக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது. இருக்கா. என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்தெல்லாம் யானை வந்து ஈஸியாக வந்து போகும். அது வச்சுருக்காங்க, அது எல்லா பக்கம் வச்சுருக்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து யானை ஈஸியாக ஏறி இறங்கி அழகாக வந்து போயிட்டுருக்கும். எப்போ எதுக்குள்ளே இருந்து வருதுன்னே தெரியாது, போகுதுன்னு தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். தமிழ்நாடு எல்லை முடிவு, அடுத்த கேரளாவா. ஹில்ஸில் வரும்போது கூட பெருசாக ஒன்றும் தோணலை. இப்போ இது ஒரு மாதிரி பிளெயின் ரோடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா. அதுவும் சுற்றி முற்றியும் டக்குன்னு யானைகளை இறங்கி வர்றதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கம் கேமரா ரெக்கார்ட் ஆகுது இல்லையே, என் கண்ணை கேமரா மாதிரி 360 டிகிரி கேமரா மாதிரி சுழட்டிகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு, பேன் இருக்கு. சுல்தான் பத்தேரியை தாண்டி நீ அந்த ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது பண்டிப்பூர். அது எப்படி இருக்குமோ, அது இதை விட கொடூரமாக இருக்குமோ நம்ம இதெல்லாம். ஆனால் அதில் போக்குவரத்து கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குது, ஒரு மாதிரி டெட் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். சுல்தான் பத்தேரியிலிருந்து முத்தங்கா ஃபாரஸ்ட் போகிற ரோடை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது வீட்டை கட்டி உட்காந்துட்டா சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாங்கிறத விட நிம்மதியாக இருக்கலாம். இதோ அப்பா என்ன பச்சையாக இருக்குது. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ரோட்டில் போனோம்னா பண்டிப்பூர் வந்து 62 கிலோமீட்டரான், 1.5 மணி நேரம் போட்டிருக்கு. இது ரோடு இந்த கண்டிஷனில் இருக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரமே ஆகும் போல் இருக்கு. சரி ஆகட்டும், 2 மணி நேரம், அது ஒரு 4 மணி நேரம், அப்போ இன்னொரு 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம். ஊட்டி விட்டு கோயம்புத்தூர் போய் சேரும்போது கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்கு இன்னொரு 8 மணி நேரம் ஆகும். மணி என்ன இப்போ தான் 11:30.
11:30 8 மாட்டிருக்கு. கோயம்புத்தூர் போகும்போது 6 மணிக்குள்ளே எப்படி போகிறது? சரி பார்ப்போம். ஊட்டியிலேருந்து இறங்கும்போது ஏறும்போது அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப டெட் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு இது என்ன இந்த டெம்போ ட்ராக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்கு பின்னாடி அப்படியே ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா வேறு எந்த டூ வீலருமே நான் கீழே இருந்து மேலே வரவே இல்லை. நான் ஓட்டிகிட்டு வரும்போது மேலே இருந்து கூட ஒரு 2 டூ வீலர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இருந்து ஒரு டூ வீலர் வரவே இல்லை. குன்னூர் நான் தாண்டுற வரைக்குமே ஒரு டூ வீலரையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கல. அந்த செக் போஸ்ட்டில் விட்டால் தானே அப்புறம் அவங்க வருவாங்க, இல்லைன்னா வராமல் என்ன. செக் போஸ்ட்டில் விடாதனால யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நான் செக் போஸ்ட்லேருந்து அப்படியே வந்துட்டேன். அது அன்சேஃபுங்கிறதுனால அப்படியே ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு நான். அதனால் கொஞ்சம் இல்லை, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கம் டிலே ஆயிடுச்சு. இறங்கும்போது அந்தளவுக்கு ஜவ்வாக இழுக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இறக்கம், இன்னொன்று யோசிக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் அடித்தா ஓட்டலாம். ஏறும்போது ஏதாவது நிற்குமோ பிடிக்குமோன்ட்டு அந்த ஒரு யோசனையிலே வந்ததில் ரொம்ப டெட் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தேன். 30, 40 அந்த ஸ்பீட்லேயே தான் வந்தது. இறங்கும்போது ஒரு 50, 60 அந்த ரேஞ்சில் போனால் கூட ஒரு 1.5 மணி நேரம் கம்மி தான் ஆகும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது. முதல்ல இங்கே போயிட்டு வீடியோ மெயின். 9 மணிக்குள்ளே போனாலும் பரவாயில்ல தான். இங்கே பாருங்க, செம என்ன அழகா இருக்கு. என்னத்த வால்பாறை ஊட்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் பட்டை கலப்பு. சூப்பராக இருக்கு. பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது இடத்த வாங்கி போட்டு 4 மாடை மேய்ச்சிட்டு நிம்மதியாக இருந்தெல்லாம் போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய வீடு கட்ட வேண்டாம், சும்மா நார்மலாக ஒரு சாலை போட்ட வீடு கூட போதும். இந்த மாதிரி வீடு கூட நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சின்ன வீடு ரொம்ப பெரிய வீடெல்லாம் தேவையில்லை, சின்னதாக இருந்தால் போதும். தரமான ஃபாரஸ்ட் ரூட்டில் என்ட்ரி ஆகிடுச்சு. இங்கே ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. அது ஆக்சுவலாக வைல்ட் லைஃப்பெல்லாம் வந்து என்ன தான் ஃபாரஸ்ட் ரூட்டில் எல்லாம் நம்ம போனாலுமே நம்ம லக்குக்கு பார்த்தது தான். இல்லைன்னா வந்து என்ன தான் தலைகீழனாலும் கஷ்டம். இல்லை அப்படின்னா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னே வந்து வைல்ட் லைஃப் சஃபாரி
அந்த ஜீப்லாம் போவாங்க. இந்த பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க்லாம் அதெல்லாம் இருக்குது. இது முதுமலை ஃபாரஸ்ட் அதுலலாம் அது இருக்குது, வைல்ட் லைஃப் சஃபாரிலாம். அந்த மாதிரி அதில் போனோம்னா தாராளமாக பார்க்கலாம். மற்றபடி மெயின் ரோட்டில் பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தான். சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் ஓரளவுக்கு அதான் வீடியோவில் பார்த்த மாதிரி ஓரளவுக்கு போக்குவரத்து இருக்குது. பேனெல்லாம் ஒன்றும் கிடையாது, வண்டி இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு தில்லாக ஓட்டிடலாம். என்னதான் யானை புலின்னு எல்லாம் வந்து வர மாதிரி இருந்தாலும் கூட ஆளுங்க இருந்தால் அதான் இந்த போக்குவரத்து இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்னு போட்டு வச்சுருக்குறாங்க. அவன் போகிறத பார்த்தா 300 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டில் போயிட்டுருக்கான். எங்கேருந்து அதுவும் இந்த கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, இந்த கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் ரொம்ப மோசம். அப்புறம் பார்த்தா இந்த இது நீலகிரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே தான். தமிழ்நாடு மற்ற இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இந்த சென்னைக்காரங்க ஓட்டுறதும் சென்னைக்காரங்க, அப்புறம் இந்த சவுத் சைடு கன்னியாகுமரி தூத்துக்குடிக்காரங்க ஓட்டுறதும் பார்த்தா என்னமோ தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பக்கம் இருக்கிறவங்க ஓட்டுறதும் அப்படி தான். அதெல்லாம் என்ன இதில் ஓட்டுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் ஓட்டுறது.